வணக்கம். இப்போது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய குழந்தை கரெக்டாக மார்க் எடுக்க மாட்டான், படிக்கிற மனசு நிற்க மாட்டேது, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம ஒரு 50 வயசு மேலே இருக்கவங்க நிறைய அந்த ஞாபகம் மாதிரி ஏற்பட்டு, எந்த பொருள் எங்கே வச்சோம், யாருக்கு என்னென்ன கொடுத்தோம், என்னென்ன வாங்கினோம், இதெல்லாம் இல்லாமல் தெரியாமல் அது மறந்து போய் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படின்னா, இதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம மூளையில் ஒரு முக்கியமான பகுதிகள் இருக்குது. அந்த மொத்தமே மற்ற செல்கள்லாம் சீக்கிரம் புதுப்பிக்கும். ஆனால் அதாவது ஒரு செல் இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மற்ற இடங்களில் செல்கள் உடனே புதுப்பிச்சிடும். ஆனால் மூளை செல்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் போகாமல் அது டெத் ஆச்சுன்னா ஆனால் திருப்பி அது செல் புதுப்பிக்காது, அது அப்படியே அழிஞ்சு போயிடும், அந்த செல்லே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி இருக்கிற நம்ம மூளையை பத்திரமா பாதுகாப்பாகவும் நிறைய ஆக்சிஜன் போகிற மாதிரி நம்ம பாதுகாப்பு வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஞாபக மறதியாக இருக்க முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஞாபக மறதி வர காரணம் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க சொல்கிறாங்க. மனப்பாடன்ற ஒரு தேவையில்லாத விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி படிக்க குழந்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படித்தாங்கன்னா அழகாக படிப்பு மனசில் நிற்கும். இன்னும் கூட சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவிடல, எப்பயும் ஆன்சருக்கு பதில் கொடுக்குறவங்க நீங்கள் கொஸ்டின் எடுத்து அதுக்கான பதில் மற்றவங்க தேர்வுகளாக இருங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ஒரு படிக்கிற குழந்தைய இருக்கும் பட்சத்தில் ஒரு பேராவை எடுத்து வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு அதில் எவ்வளோ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு பாருங்கள். உங்களால் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேரா வாசிங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் எடுத்து வச்சிங்களே, அந்த 4 கொஸ்டின் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த 4 கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த அந்த தெளிவாக கொஸ்டின் அந்த ஆன்சர் உங்களுக்கு எப்பயும் மறக்க திருப்பி நீங்கள் படிக்க கூட அவசியம் இல்லை. நல்ல ஞாபகத்துக்கு நல்ல மார்க் வாங்க முடியும்னால உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேராவாக படித்து அதில் ஒவ்வொரு பேராவுக்கு தேவையான கொஸ்டின் தனியாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். நீங்கள் திருப்பி படிக்கணும் அவசியம் இருக்காது. படிப்புக்கு முக்கியமான பகுதி இது. இப்போ பெரியவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா அதை முழுகீடுபாடாக பண்ணும்போது நமக்கு அந்த ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நம்ம ஏனாதான பல யோசனையில் நம்ம இங்கே உட்காந்துருப்போம், வேறு எதுவும் யோசிச்சுட்டு இங்கே ஒன்று வேலை செய்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு இதுவும் பாதியாக போயிடும், அதுவும் பாதியாக போயிடும், முழுசாக தெரியாது. ஒரே வேலையை செய்யுங்க, இங்கே பாதி அங்கே பாதி இல்லாமல் செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா, இது மருந்து அப்படின்ற போது மருந்து அழுத்துக்க உணவு என்ன வல்லாரைக்கீரை பயன்படுத்தலாம். இந்த வல்லாரைக்கீரை எப்படி பண்ணால், வல்லாரைக்கீரை நீங்கள் துவையலாக வச்சு பயன்படுத்தலாம், அல்லது ரசம் வச்சு பயன்படுத்தலாம், அல்லது டீயாக பயன்படுத்தலாம். அப்படி பல வகை இருக்குது. இப்போ இந்த வல்லாரைக்கீரை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வல்லாரை கூட துளசி ரொம்ப அருமையாக இருக்கும். துளசியும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யும். நல்ல துளசியும் எடுத்துகிட்டு இந்த வல்லாரையும் சேர்த்து இதை பயன்படுத்தினா ஒரு அருமையான மருந்து. இது இந்த ஞாபக சக்திக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மூளை செயல்பாட்டுக்கு நரம்புகளை பலப்படுத்த நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுக்குது இந்த வல்லாரைக்கீரைன்றது முக்கியமான பகுதி. இது ரெடி பண்ணி பயன்படுத்துங்க. முடியாதவங்க நம்மளோட வைத்தியசாலையில் இதை டீயாகவே வச்சுக்கிறோம், தேவைப்பட்டவங்க வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி.